இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேத்தமேட்டிக்ஸ் 1 ஓட நவம்பர் 24 கொஸ்டின் பேப்பரோட பார்ட் A கொஸ்டின்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து நியூ சிலபஸ்ன்றது 23ல இருந்து நமக்கு இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. 2023 வந்து நவம்பர்ல இருந்து இந்த சிலபஸ். 23க்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ்ல ஒரு டாபிக் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இது ஒரே ஒரு யூனிட் மட்டும் வேரி ஆயிருக்கும். இது நம்ம நியூ சிலபஸோட கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இது வந்து சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் 1 பை n ஹோல் பவர் n. இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் 1 பை n ஹோல் பவர் n இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த டேர்ம் வந்து எனக்கு 1 மைனஸ்னு இருக்கிற டேர்ம் 1 பிளஸ் எக்ஸாவோ 1 மைனஸ் எக்ஸாவோ இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட் ஸோ ஒய்ன்னு கன்சிடர் பண்ண போறோம். எதை கன்சிடர் பண்ண போறோம், மைனஸ் 1 பை என் பார்ட்டை ஒய்யா சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ ஃபுல் டேர்மையும் நான் ஒய்யா சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ எனக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகணும். லிமிட் கிவன் லிமிட் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ n-க்கு நான் 1 இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணா என்னவாயிடும், எனக்கு 0. அப்போ y வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்கும், 0. அதை தான் இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். லிமிட் y டென்ஸ் டு n எல்லாம் இப்போ y-ஆ மாறுது. y டென்ஸ் டு 0 1 மைனஸ் 1 பை nன்றது y. அப்போ 1 பிளஸ் y ஹோல் பவர் மைனஸ் 1 பை y. அந்த n இருக்கிற இடத்துல இதை மாத்தி எழுதுனா என்னவாகும், n ஈக்குவல் டு மைனஸ் 1 பை yன்னு வரும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா. ஸோ இப்போ என்னோட டேர்ம் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல வந்துருச்சு. அண்ட் இன்னும் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ண போறோம். லிமிட் y டென்ஸ் டு 0 1 பிளஸ் y ஹோல் பவர் 1 பை y ஹோல் பவர் மைனஸ் 1. இந்த பவர்ல இருக்கிற 1 பை y-ய நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். மைனஸ் 1 இன்டூ 1 பை y அப்படின்னு மாத்த போறோம். அண்ட் நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, a பவர் m என்ன எப்படி எழுதலாம்னா a பவர் m ஹோல் பவர் n எழுதலாம். இப்போ இங்க மைனஸ் 1 இருக்கு 1 பை y இருக்கு. இப்போ நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா 1 பிளஸ் y 1 பை y உள்ள வச்சுக்கிட்டு பவர் அந்த மைனஸ் 1 அதுக்கும் மேல பவர்ல ஷிஃப்ட் பண்றேன். அண்ட் நம்மளோட ஃபார்முலா லிமிட் x டென்ஸ் டு 0 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 பை எக்ஸா இருந்ததுன்னா அதோட ஆன்சர் e. ஸோ இப்போ நம்மளோட டேர்ம் வந்து அதனால என்னவா மாறி இருக்குன்னா, இங்க எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்கு, அதுதான். இப்போ இதோட ஆன்சர் இ. இந்த ஃபுல் டேர்மும் சேர்த்து பாருங்க, இது ஃபுல்லா சேர்த்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். அங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. ஸோ ஒய் இ பவர் மைனஸ் 1. அப்போ என்னோட ஆன்சர் 1 பை இ. இந்த ஃபர்ஸ்ட் சம்கான சொல்யூஷன். செகண்ட் ஒன், டிஃபைன் எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ். நமக்கு 3 சீரீஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த சீரீஸ் தான் எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ். சீரீஸ் derived from the development of, இது வந்து ஒரு ஒன் லைன்ல எழுதினா போதும், development of exponential expression. எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷனை மட்டும் எழுதினா போதும். e பவர் எக்ஸ்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் அண்ட் so on. இந்த e பவர் எக்ஸ்ன்றது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஓகே. தேர்ட் கொஸ்டின், அதுவும் ஒரு சிம்பிளான டெஃபினிஷன் தான். டிஃபைன் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஃபார்ம் டெஃபினிஷன் மட்டும் எழுத போறோம். a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be skew symmetric. எப்ப நம்ம இதை ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம், when we have a condition A equal to, if A equal to minus A transpose. இதுதான் இதுக்கான கண்டிஷன். மைனஸ் A transpose. ஓகே, இது ஸ்கியூ சிமெட்ரிக்கான கண்டிஷன். அண்ட் ஃபோர்த் கண்டிஷன், இது 2 மார்க் கொஸ்டின், அதனால ரொம்ப ஷார்ட்டா எழுதினா போதும். சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அது வேர்டிங்ஸ் எழுதும்போது a singular matrix is a square matrix. Square matrix தான் நம்மளால சிங்குலர் சொல்ல முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேமா இருக்கிறது. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் whose determinant is 0. whose determinant is 0. நோட்டேஷன்ல எழுதுறதா இருந்தா determinant of a equal to 0. Next question. Fifth question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. evaluate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்க்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ டெல்ல நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா x into x plus 1 into x plus 2 into x plus 3. இந்த bracket குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து f of x னு அர்த்தம். நம்மளோட ஃபார்முலா del of f of x எப்படி எழுதலாம்னா f of x plus h minus f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்குள்ள இருக்குல்ல இது எல்லாமே சேர்ந்தது தான் f of x. இந்த மொத்தமும் தான் f of x. இப்போ x plus h னு எழுதணும். h கொடுக்கவே இல்லை. கொஸ்டின்ல கொடுத்தா அது யூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கவே இல்லைன்னா h 1 கன்சிடர் பண்ணலாம். இப்ப மேல இருக்கிற x எல்லாத்தையும் நம்ம x plus 1 னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ f of x plus 1 minus f of x. x எல்லாம் x plus 1 னு ரீப்ளேஸ் பண்ண என்ன வரும்? x plus 1. ஃபர்ஸ்ட் x plus 1. அடுத்தது x இருக்கிற இடத்துல x plus 1. இன்னொரு plus 1 இருக்கு. அப்ப x plus 2. அடுத்தது x plus 1 போடும்போது பக்கத்துல இருக்க 2 ஓட சேரும்போது 3. x plus 4. இது ஃபுல்லா f of மைனஸ் வெறும் f of xனா அங்க கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. x plus 2 into x plus 1 x plus 2 into x plus 3. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது முதல்ல இதை ரெண்டா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர், நான் ஒரு டேர்மா காட்டுறேன். x மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர், இதுல மல்டிப்ளை பண்ணும்போது 2x, இங்க பண்ணும்போது பிளஸ் x, அடுத்தது பண்ணும்போது பிளஸ் 2. இது ஃபுல்லா சேர்த்து ஒரு பிராக்கெட். அதே மாதிரி இங்க x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3x பிளஸ் இங்க 4 ஓட பண்ணும்போது 12. இது ஃபுல்லா சேர்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பிராக்கெட் மைனஸ். அதே மாதிரி இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம், செகண்ட் ரெண்டு டேர்ம். x ஓட மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர், அடுத்ததோட மல்டிப்ளை பண்ணும்போது x, இங்க இது ஒரு பிராக்கெட். அடுத்த பிராக்கெட்ல x ஓட மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர், 3 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 3x, 2 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2x, 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 6. இப்ப திருப்பி உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, x ஸ்கொயர் x பவர் 4. x ஸ்கொயர்ல இருந்து இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப இன்னும் சிம்பிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் x ஸ்கொயர் பிளஸ் 2x, xன்றது 3x பிளஸ் 2 இன்டூ இங்க x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12. இது ஃபுல்லா ஒரு டேர்ம். அதே மாதிரி இங்க x ஸ்கொயர் பிளஸ் x இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணும்போது x பவர் 4. அதே அடுத்த டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணும்போது 7x பவர் 3, பவர் 2, இங்க பவர் 1, பவர் 3. லாஸ்ட்ல பண்ணும்போது 12x ஸ்கொயர் பிளஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்ல பண்ணும்போது 21, இது 3x கியூப், 21x ஸ்கொயர் பிளஸ் 36x பிளஸ் இப்ப 2 ஆல எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ல பண்ணும்போது 2x ஸ்கொயர் பிளஸ் 14x பிளஸ் 24. இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்ப மைனஸ் செகண்ட் டேர்ம் அதே மாதிரி பண்ணுங்க. x பவர் 4 பிளஸ் 5x கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் x கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 6x. ஓகே, இப்போ நம்ம பவர்ஸ் எல்லாம் சேமா இருக்கிறத எழுத போறோம். முதல் டேர்ம்ல
எக்ஸ் பவர் 4, 3ன்றது 1 2 ரெண்டு டேர்ம்ல இருக்கு. 7 plus 3ன்றது 10. ஸோ 10x cube. ஸ்கொயர் வந்து 12 21, 12ல இருந்து 21ன்றது 33, 33 plus 2 35. ஸோ பிளஸ் 35x ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா 36 and 14 ஆல் டுகெதர் 50x பிளஸ் 24. இப்போ இதெல்லாம் மைனஸ், அடுத்தது இருக்கிறதெல்லாம் மைனஸ் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப்ன்றது இந்த ரெண்டு டேர்மும். ஸோ மைனஸ் 6x கியூப், இது ரெண்டும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 6x. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? பவர் 4 கேன்சல் ஆயிரும். 10 மைனஸ் 6ன்றது 4x கியூப், 35 மைனஸ் 11ன்றது பிளஸ் 24x ஸ்கொயர், 50 மைனஸ் 6ன்றது பிளஸ் 44x பிளஸ் 24. இந்த மாதிரி டெல் கொடுத்தாங்கன்னா நம்ம டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஹெச்ன்றது கொடுக்கவே இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணி ஃபங்க்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்முலா. ஸோ question number 6. Question number 6, Newton's backward formula. So Newton's backward formula is f of x in which notation yn plus v by 1 factorial del yn plus v into v plus 1 by 2 factorial into del square yn and so on. இது எல்லாமே yn. இங்க vன்றது x minus xn divided by h. இது ஃபார்வர்டா இருந்ததுன்னா x minus x not யூஸ் பண்ணுவோம். பேக்வர்டுன்றதுனால x minus xn யூஸ் பண்றோம். அண்ட் எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம்? ynன்றது. ஸோ ஃபார்வர்டுக்கும் பேக்வர்டுக்கும் என்னன்னா அதுல y நாட் எல்லாமே del y நாட் அந்த மாதிரி எடுத்துருப்போம். இங்க எல்லாமே என்ன எடுக்கணும்? yn எடுக்கணும். hன்றது டிஃபரன்ஸ். Okay, next question. Show that sin h of 7th question. என்ன கேட்டிருக்காங்க? sin h of x plus or 1 sin h of x plus or minus y equal to sin hx cos hy. So sin hx cos hy plus or minus, இது வந்து பிளஸ்க்கும் மைனஸுக்கும் சேர்த்து, அதனால தான் பிளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கு. cos hx into sin hy. ஓகே, இதை நம்ம சிம்பிளா படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுல ஹெச்சை விட்டுட்டு இதை ஃபார்முலாவா எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்றத sin x cos y பிளஸ் ஆர் மைனஸ் cos x sin y. இப்போ இங்க எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் எக்ஸை வந்து ஐஎக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்யை ஐஒய்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே சைன் ஆஃப் ஐ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய். ஏன்னா அது ரெண்டு சேர்ந்து இருக்கு, அதனால ரெண்டு டேர்ம்லேயும் ஐ வரும். இப்படி எழுதலாம். இங்கேயும் ஐ, இங்கேயும் ஐ, அப்புறம் அந்த ஐயை காமனாக எடுத்துக்கேன். இங்கே எப்படி வரும்னா சைன் ஐஎக்ஸ் காஸ் ஐஒய் பிளஸ் ஆர் மைனஸ் cos ix into sin iy. and again நமக்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து ரெண்டுமே ஐன்றதுனால ஐயை வெளியில எடுத்துறேன். ஸோ சைன் ஆஃப் ஐ வெளியில இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய். இந்த பக்கம் நம்ம ஃபார்முலா எழுத போறோம். நம்ம ஃபார்முலாவை கீழே எழுதுறேன் பாருங்க. சைன் ஐஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை ஐ சைன் ஹெச்எக்ஸ்ன்னு எழுத முடியும். ஆனா காஸ் ஐஎக்ஸ்ன்னு இருக்க டேர்மை வெறும் காஸ் ஹெச்எக்ஸ் தான் எழுத முடியும், ஐன்னு எழுத முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சைன் ஐஎக்ஸ், அப்போ அது ஐ சைன் ஹெச்எக்ஸ். காஸ் டேர்ம் எப்படி எழுதலாம்? வெறும் காஸ் ஹெச் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் காஸ்ன்றதுனால காஸ் ஹெச்எக்ஸ். சைனுக்கு ஐ எழுதலாம், அந்த ஐயை இங்க முன்னாடி எழுதுறேன், ஐ சைன் ஹெச் ஒய். இப்போ இங்கேயும் சைன் ஐ இருக்கிறதுனால இதுவும் என்னவாயிடுது? வெளியில வரும் ஐ சைன் ஹெச் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய். இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஐன்றதுனால ஐயை காமனா எடுத்துக்கிறேன். சைன் ஹெச்எக்ஸ் காஸ் ஹெச் ஒய்
plus or minus cos hx into sin hy. I cancel. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியதே ஹெச் டேர்ம் இல்லாமல் எழுதுனா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற ஒரு டெரிவேஷன். இது சம்டைம்ஸ் பிளஸ் மட்டும் தனியா மைனஸ் மட்டும் தனியானும் ப்ராப்ளம் வரும். 8th கொஸ்டின் அதே மாதிரி ஒரு ஷோ தட் கொஸ்டின் sin h 3x. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானோ அதையே நம்ம அப்படியே எழுத போறோம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. sin h 3x equal to 3 sin hx 3 sin hx plus 4 sin h cube x 4 sin h cube x. இப்போ அதே மாதிரி தான் இதோட ஃபார்முலாவை h இல்லாம முதல்ல எழுத போறோம். sin 3xன்றது 3 sin x plus 4 sin cube x. அந்த h இருக்கக்கூடாது, அதனால இப்படி எழுதுறோம். இப்போ x எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ix ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ sin 3 of ix, இங்க 3 sin of ix plus 4 into sin cube of ix. sin ix நம்ம எப்படி எழுதலாம்னு போன சம்லயே பார்த்தோம். I into sin hx எழுதணும். இதே cos வந்ததுன்னா முன்னாடி அந்த i டேர்ம் வராது. அப்ப இந்த சைடு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதலாம்? sin 3 ixன்றத i முன்னாடி போயிடும், hxன்னு வரும். அதே மாதிரி இங்க 3 i முன்னாடி போயிடும், sin hx plus i முன்னாடி போயிடும், sin cube hx. இப்போ இங்க i sin h3x equal to, இங்க ரெண்டுத்துலயும் i காமனா எடுக்கிறேன். ஸோ 3 sin hx plus 4 வரும். சாரி, இங்க 4 வந்துட்டு இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன். 4 into sin cube hx. I கேன்சல் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. sin h3x equal to 3 sin hx plus 4 sin cube hx. Okay, next question, differential calculus. y னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட y ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு பாருங்க. 9th question. Just a minute. Okay. 9th question. y-ன்றது x plus 1 by x plus 2. Yes. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? d square y by dx square. செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா, இது u by v ல இருக்கு. அப்ப ஃபார்முலா v u dash minus u v dash by v square. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். அண்ட் இது v, இது u. டேஷ்ன்றது டிஃபரன்ஷியேஷன். ஸோ dy by ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். dy by dx equal to v அப்படியே இருக்கட்டும். u டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பிளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ். இப்போ u அப்படியே இருக்கட்டும், மேல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 0 ஹோல் திங் டிவைடட் பை x பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த பார்ட் ஜீரோன்றதுனால நான் எழுத வேண்டாம், சாரி. அதுல ஒரு பார்ட் ஜீரோன்றதுனால நம்ம மீதி இருக்கிறது மட்டும் எழுதுவோம். இந்த டேர்ம் இன்டூ 1 x பிளஸ் 2 மைனஸ் இதுவும் 1, அப்ப மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ், இங்கே வரும்போது மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிருது. 2 minus 1 1. ஸோ 1 by x plus 2 whole square. இப்போ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d square y by dx square. ஃபர்ஸ்ட் v டேர்ம், அதனால x plus 2 whole square அப்படியே வச்சுட்டு 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் 1 அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 times of x plus 2 whole power 1. இதுக்கான ஃபார்முலா சைடில் எழுதுறேன். x பவர் என்னோட ஃபார்முலா n into x பவர் n minus 1. இப்போ n-க்கு பதிலாக தான் 2 இருக்கு, அதனால 2 into x பவர் 1 2 minus 1. இந்த மொத்த டேர்மையும் நம்ம என்னன்னு பார்க்கணும்? xன்னு பார்த்துக்கணும்.
whole thing divided by x plus 2 ஏற்கனவே whole square இருந்தது இப்போ whole power 4 ஆயிடுச்சு. இப்போ இது 0 part அதனால அது வேண்டாம். minus 2 into x plus 2 divided by x plus 2 whole power 4. இது power 1 இதுல ஒரு term போயிடுச்சு. இப்போ minus 2 by x plus 2 whole power 3. இதுதான் நம்ம ஆன்சர். டிஃபரன்ஷியேட் பண்ணா வர ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. find the nth derivative of e power x. இதுவும் ஒரு டிஃபரன்ஷியல் சம். 10th y ன்றது e power ax. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y1 e power ax into coefficient of x. coefficient of x ன்றது x பக்கத்துல இருக்கிற term. so a e power ax ன்னு எழுதலாம். இப்போ இத திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு a அங்கே இருக்கும். e power ax க்கு e power ax, அந்த ax ல இருக்கிற a வை முன்னாடி எழுதுறேன். so a square e power ax. இப்படியே போயிட்டு இருந்தா nth டேர்ம் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? a power n e power ax. a ல தான் பவர் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. so a power n e power ax. and அடுத்தது 11th question, define unitary matrix. இது ஒரு definition. so matrixல இருந்து 3 question கேட்டிருக்காங்க நமக்கு. a square matrix is called unitary matrix if a bar transpose equal to a bar transpose into a equal to I. இந்த டிரான்ஸ்போஸ சில புக்ல டேஷ்னு இருக்கும், சில புக்ல ஸ்டார், அந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் மாறி இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஃபைனைட் டிஃபரன்சஸ். ஃபைனைட் டிஃபரன்சஸ் அப்படின்றது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ ஃபைனைட் differences play a key role in solution of differential equation. இது 2 மார்க்ன்றதுனால நம்ம இவ்வளவு எழுதுனா போதும். ஸோ இன்னொரு வீடியோல நம்ம பார்ட் பி கான சொல்யூஷன் பார்ப்போம். பார்ட் பி அப்புறம் பார்ட் சி.